எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இது என்னுடைய 3rd attempt. நான் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சியும் பார்த்துருக்கேன், பிசியும் பார்த்துருக்கேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். என்னை சுற்றி வந்து நிறைய வெல்விஷர்ஸ்லாம் இப்போ தான் கிடைச்சாங்க. அவங்க முன்னாடியே கிடைச்சிருந்தா மேபி இதுக்கு முன்னாடியே நான் இந்த சக்ஸஸை பார்த்துருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே நான் இந்த டைமில் வந்து நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து ஃபிசிக்கல் சுத்தமாக வராது. நான் 2 டைம் அட்டன் பண்ணும்போதும் என்னால் ஃபிசிக்கல் பண்ண முடியல. இந்த டைம் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே சைட் பை சைட் வந்து நான் ஃபிசிக்கலும் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய அண்ணன் மிஸ்டர் சரண் அவர்கள். அவருக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்டர்வியூ போகும்போது எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து மாக் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். கடலூரில் அட்டன் பண்ணேன், விழுப்புரம், அப்புறம் திருவண்ணாமலை எல்லாமே நான் வந்து அட்டன் பண்ணேன். அதில் நிறைய ஐடியா கிடைச்சிது. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைட் பண்ணாங்க. அது நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னுடைய நண்பர் மிஸ்டர் போகர், அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் என்னுடைய கடைசியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து முக்கிய காரணமே. அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. என்ன பொம்பளை பிள்ளையை போயிட்டு கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் வந்து இது போலீஸ் சைடில் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை என்னுடைய தந்தை, தாய், என்னுடைய கணவருமே வந்து பார்த்தாங்க. பட் அது எதையுமே அவங்க காதில் வாங்கிக்காமல் நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை வந்து இந்த லைனில் போக விட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைமில் நன்றி சொல்கிறேன். நன்றி.